அஸ்ட்ரோ பிரசாத் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி ஆல்னு செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போட போகிற ஒரு வீடியோ உங்களால் ஈஸியாக பார்க்க முடியும். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஜூன் மாதம் முடிவதற்குள் தனுசு ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும், அதாவது அடுத்த 15 நாட்கள் பார்த்திங்கன்னா தனுசு ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஆக்சுவலாக அடுத்த 15 நாட்கள் அப்படின்றத விட முக்கியமாக இது ஒரு செவ்வாய் கிரகத்தோட ஒரு பயிற்சி அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதாவது இந்த 5ஆம் இட அதிபதி செவ்வாய் பகவான் கோச்சாரத்தில் தனுசு ராசிக்கு 6ஆம் இடத்துல உட்காரதுனால பார்த்திங்கன்னா மிகப்பெரிய நல்ல சூழ்நிலைகளை இந்த 6ஆம் இட செவ்வாய் தனுசு ராசிக்காரர்களுக்கு உருவாக்கும். இதில் நிறைய விஷயம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஈஸியாக ஒரு விஷயம் சொல்ல முடியும். அதாவது மனம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை அதிகமாக தனுசு ராசிக்கு கொடுக்கறது அப்படின்றது நீங்கள் கண்கூட பார்க்கலாம். அதாவது குழப்பம், ஒரு தெளிவான முடிவு எடுக்க முடியாமல் இருக்கிறது, எடுத்தாலும் அதில் யாரோ ஒருத்தர் உங்களை ஏமாற்றிட்டு போகிறது, இந்த மாதிரி ரொம்ப ஈஸியாக மனப்போராட்டங்களை சந்திக்கிறது தனுசு ராசிக்காரங்க தான். இது ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். இது அதாவது கடகராசி தான் சந்திரனோட வீடு. ஓகேங்களா. மனம்ன்றது சந்திரனோடது, கடக ராசி அப்படின்றது சந்திரனோட வீடு. அந்த சந்திரனோட வீட்டுக்கு 6ஆம் இடமாக வர்றது பார்த்திங்கன்னா தனுசு ராசி, 8ஆம் இடமாக வருவதுன்னு பார்த்திங்கன்னா கும்பராசி. ஓகேங்களா. இப்போ தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் அந்த சந்திரனோட ஆற்றல் அப்படின்றது கிடைக்கிறதில்ல. சஷ்டாஷ்டகமாக வரும், 6 8 சம்மந்தமாக வரும். ஸோ சந்திரனோட ஆற்றல் குறையிறதுனால உங்களுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு உள்தன்மையில் இருக்கக்கூடிய உடல் சார்ந்த பிரச்சனைகள், மனம் சார்ந்த பிரச்சனைகள் அதிகம், மற்ற ராசிக்காரர்களோட அதிகம். அதே மாதிரி கும்பராசிக்கும் பார்த்திங்கன்னா கும்பராசிக்காரங்க உஷாராக இருந்தால் கூட அவங்களுக்கும் கும்பராசி கும்பலக்னம்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் குழப்பவாதிகள். ஓகேங்களா. ஸோ அப்போ அதுவுமே சந்திரனோட அருள் இல்லாத ஒரு ராசின்னு சொல்லலாம். சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் அந்த சந்திரனோட அருள் அப்படின்றது எவ்வளோ முக்கியம் அப்படின்றது உங்கள் உள்தன்மைக்கு தேவை. அதாவது உங்கள் உடம்புக்கும் உள்தன்மைக்கும் சந்திரனோட ஆற்றல் அப்படின்றது தேவை. ஓகேங்களா. அது ஒன்று. ப்ளஸ் வெளிப்புற சூழல் அப்படின்றது ஒன்று இருக்குது. உங்கள் சூழல் உங்களுக்கு சாதகமாக இருக்கா, ஓகேங்களா, அது ரொம்ப முக்கியம். அதுதான் 6ஆம் இடம். ஓகேங்களா. 6ஆம் இடத்துல ஒரு பாவகிரகம் இருக்குது அப்படின்னா உங்கள் ஜாதகத்துலேயும் சரி கோச்சாரத்துலேயும் சரி 6ஆம் இடத்துல ஒரு பாவகிரகம் உட்காருது அப்படின்னா அந்த காலகட்டம் அப்படின்றது உங்களுக்கு சாதகமான சூழ்நிலை அப்படின்றது இருக்கலாம். அதாவது உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்கிறேன். இப்போது ஒரு விஷயம் இருக்குது, ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னாலும் உங்கள் வாழ்க்கையில் அதுக்கு ஒரு உங்களுக்கு சூழ்நிலை சாதகமாக இருந்தாலும் அதுக்கு நீங்கள் ஒத்துழைக்கணும். ஓகேங்களா. இல்லை நீங்கள் ஒத்துழைக்கிறதுக்கு ரெடியாக இருந்தாலும் சூழ்நிலை சாதகமாக இருக்காது. இதில் ரெண்டுத்தில் எது பிரச்சனை இருக்கோ ரெண்டுமே ஒழுங்காக இருந்தால் தான் உங்களால் லைஃப் நல்லாயிருக்கும். ஓகேங்களா. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா செவ்வாய் பகவான் இந்த மாதம் 22ஆம் தேதி 21ஆம் தேதி பார்த்திங்கன்னா 6ஆம் இடத்துக்கு போய் உட்காராரு. அவர் ரொம்ப காலத்துக்கு இருக்கிறார். அதாவது ஒரு மாதம் 1.5 மாதத்துக்கு இருக்கிறார். ஆகஸ்ட் மாதம் 3ஆம் தேதி தான் 7ஆம் இடத்துக்கு மாறுகிறார். 7ஆம் இடத்துக்கு போகிறது நல்லது தான். ஆனால் 6ஆம் இடத்துல இருக்கிறது பார்த்திங்கன்னா உங்கள் சூழ்நிலைகளை உங்கள் சாதகமாக மாற்றிக்கொள்ள முடியும். உங்களுக்கு என்ன வேணுமோ அதுக்கேற்ற சூழ்நிலை இறைவன் உங்களுக்கு அமைச்சு கொடுப்பார். இந்த கிரகங்கள் அமைச்சு கொடுக்கும். முக்கியமாக செவ்வாய் பகவான் உங்களுக்கு தேவையான சூழ்நிலையில் கம்ஃபர்ட் ஜோனில் வச்சுருப்பார் அப்படின்றது அர்த்தம். இதுதான் 6ஆம் இடத்து செவ்வாயோட விஷயம். அதே நேரத்தில் உங்களுடைய உள்தன்மை அதை பயன்படுத்திக்கிறதுக்கு உங்களுடைய மனநிலை அப்படின்றது நல்லா இருக்கணும். அப்படின்றதுனால சந்திரனை வலுப்படுத்தக்கூடிய விஷயங்கள் எப்பவுமே செய்யுங்க. தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க தனுசு ராசிக்காரங்க திருப்பதி போகக்கூடாது அப்படின்வாங்க. அதை பற்றி நான் தனியாக ஒரு வீடியோவில் சொல்கிறேன். அதெல்லாமே அதை நம்பாதீங்க. ஓகேங்களா. ஸோ சந்திரனோட அருள் அதிகமாக இருக்கிற இடம் தான் திருப்பதி. திருப்பதிக்கு போயிட்டு வந்தாவே ஒரு புத்துணர்ச்சி அப்படின்றது உங்களுக்கு கிடைக்கும். அதை நீங்கள் கண்கூட பார்க்க முடியும். ஸோ அதே மாதிரி திருப்பதி போக விருப்பம் இல்லாதவங்க, மற்ற இடத்துக்கு போக விருப்பம் இல்லாதவங்க அட்லீஸ்ட் சந்திரனுக்கு ஒளி மூலியமாகவே நீங்கள் அதை வாங்க முடியும். ஓகேங்களா. பௌர்ணமி அன்னைக்கு உங்கள் வீட்டு மொட்டை மாடியில் போயிட்டு சந்திரனோட ஒளியை நீங்கள் ஈஸியாக வாங்க முடியும். ஆட்டோமேட்டிக்காக உடம்பு எடுத்துக்கும். இதனால தான் நம்ம முன்னோர்கள் பௌர்ணமி வலுவாக இருக்கிற பௌர்ணமி நாளில் நிறைய கோயிலுக்கு போக சொன்னது, கிரிவலம் சுற்ற சொன்னது, நைட்டில் பௌர்ணமி நாளில் போய் வீட்டில் போய் தூங்கணும்லாம் சொல்லலை.
ஓகேங்களா? ஸோ அங்கேயே நீங்கள் கவனிக்கணும். ஸோ அந்த சந்திரனோட ஒளியை வந்து ரொம்ப ஈஸியாக எடுத்துக்க முடியும். அதே மாதிரி சூரியனோட ஒளியை காலையில் வந்து நீங்கள் ஒரு 7 மணிக்குள்ளே சூரியனை பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அது ஈர்க்கும். சூரியனோட ஒளி வந்து உங்களுக்கு அப்சர்வ் பண்ணும். மதியத்துக்கு மேலெலாம் வந்து நடக்காது, காலையில் மட்டும்தான் அது வேலை செய்யும். ஸோ அப்போ வந்து என் அளவுக்கு மீறினால் அமுதமும் நஞ்சு. ஸோ அந்த மாதிரி தான். ஸோ அப்போ வந்து சந்திரனோட ஒளியை நீங்கள் அதிகமாக எடுக்க எடுக்க உங்களுக்கு வந்து நிறைய நன்மைகள், நிறைய விஷயங்களை வந்து நீங்கள் செய்து கொள்ள முடியும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்கள் சூழ்நிலைகளும் சாதகமாக இருக்குது. அதுதான் இந்த மெயினாக இந்த வீடியோ நான் போட்டதுக்கு காரணமே அதுதான். இப்போ ஜூன் மாதம் 21ஆம் தேதியிலேருந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் பகவான் 6ஆம் இடத்துல உங்களுக்கு சாதகமாக வந்து அமர்றாரு. அது ஜூலை ஃபுல்லாக இருக்குது. உங்களுக்கு ஜூன் மாதம் 10 நாள் இருக்குது, ஜூலை மாதம் ஃபுல்லாக இருக்குது. ஆகஸ்ட் மாதம் 3ஆம் தேதி தான் அவர் வந்து இடம் பெயர்றார். 6ஆம் இடத்துலேருந்து 7ஆம் இடத்துக்கு இடம் பெயர்றார் அப்படின்றதால இப்போ நீங்கள் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். இப்போ 6ஆம் இடம் நல்லா இருக்கிறவங்க, 6ஆம் இடம் தான் உங்களை வந்து ரொம்ப மட்டம் தட்டி விடும், ஹெல்த் இஷ்யூஸை கொடுக்கும், அது எல்லாமே கொடுக்கும். இப்போ 6ஆம் இடம் வந்து நல்லா இருக்கிறதுனால, நல்லா வரப்போகிறதுனால நீங்கள் வந்து உங்கள் உடம்பு சரியில்லைன்னாலும் நீங்கள் அதை நீங்கள் வந்து ஒரு மருத்துவர்கிட்ட போனீங்க அப்படின்னாலும் அது உடனே சரியாகும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு வம்பு வழக்கு, கோர்ட்டு கேஸு இந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு பிரச்சனை இருக்குது அப்படின்னாலும் அதை நீங்கள் வந்து 21ஆம் தேதிக்கு மேலே வந்து அதை மூவ் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு சாதகமான சூழ்நிலை வந்து அமையும். ஓகேங்களா? அந்த சாதகமான சூழ்நிலை அமைஞ்சால் தான் நீங்கள் அதிலேருந்து எஸ்கேப் ஆக முடியும், இல்லை அதில் எப்படின்னு பயன்படுத்திக்க முடியும். ஓகேங்களா? ஸோ அதை வந்து தனுசு ராசிக்காரர்களுக்கு நல்ல டைம் அப்படின்றதுனால அதை வந்து பயன்படுத்திக்கோங்க. அடுத்த மாதம் பொறுத்த வரைக்கும் சுக்கிரனும் வந்து 9ஆம் இடத்துக்கு போயிடுவார் அப்படின்றது ரொம்ப இன்னும் சாதகமான ஒரு அமைப்பு. சரிங்களா? ஸோ தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. இது ஒரு நல்ல ஒரு காலகட்டமாக இருக்கும். நீங்கள் என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அது தாராளமாக உங்களுக்கு நடக்கும். ஒவ்வொரு விஷயத்துலையும் உங்களுக்கு அது தெரியும். இப்போ ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறீங்க அப்படின்னாலும் அங்கே சூழ்நிலை வந்து உங்களுக்கு சாதகமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரிலாம் வந்து சின்ன சின்ன விஷயத்துலேருந்து பெரிய பெரிய விஷயம் வரைக்கும் உங்களுக்கு நடக்கும். ஆனால் வந்து நீங்கள் அதை பயன்படுத்திக்கக்கூடிய தன்மையில் இருக்கணும். நீங்கள் பாட்டுன்னு சித்தன் போக்கு சிவன் போக்குன்னு போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, மைண்ட் எங்கேயோ தெய்வ நிலையில் இருக்கீங்கன்னா அங்கே அது பாட்டு போயிட்டே தான் இருக்குமே தவிர்த்து நீங்கள் எதுவுமே வந்து உங்களால் பயன்படுத்திக்க முடியாது. ஓகேங்களா? ஸோ இந்த 2 பாயிண்ட்டை நான் முன் வைக்கிறேன் இந்த வீடியோவில். அது ஒரு முக்கியமானது. அது சூழ்நிலை சாதகமாக இருக்கணும், அது வரும்போது பயன்படுத்திக்கணும். பயன்படுத்துறதுக்கு உங்களுக்கு சந்திரன் வலுவாக இருக்கணும் எப்போயுமே உங்கள் ஜாதகத்தில். ஓகேங்களா? ஸோ சந்திரனை வலுப்படுத்துறதுக்கு சிம்பிள், நீங்கள் ரொம்பலாம் கவலைப்பட வேண்டியதில்லை. சந்திரனை வந்து கருணையாக நீங்கள் வந்து பார்க்கவே உங்களுக்கு சந்திரன் வலுவடையும். ஒரு பௌர்ணமியில் நீங்கள் சந்திரனோட வலுவை நீங்கள் நைட்டெல்லாம் வந்து மொட்டை மாடிலே அங்கே இருக்கீங்க அப்படின்னா அடுத்த ஒரு 6 மாதத்துக்கு வந்து உங்களுக்கு வந்து ஹெல்த் இஷ்யூஸே வராது. அந்தளவுக்கு உங்களுக்கு வேலை செய்யும். ப்ளஸ் சித்தர்களோட ஜீவசமாதிக்கு போயும் நீங்கள் மெடிடேஷன் பண்ணுறவங்க அதெல்லாம் பண்ணலாம். அதே மாதிரி பௌர்ணமிக்கு திருப்பதி போயிட்டு பெருமாளை தரிசனம் பண்ணிவிட்டு வருட வாகனம் தரிசனம் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அந்த சந்திரனால் ஏற்படக்கூடிய தொல்லைகள் வந்து ஆட்டோமேட்டிக்காகவே நீங்கும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குற நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஜாதகம் பேருக்கு விருப்பப்படுறவங்க வந்து ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.